வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். மதுரையில் தனியார் நிறுவனத்தின் கீழ் தூய்மை பணிகளை செய்து வரக்கூடிய பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் மாநகராட்சி தரப்பு நடத்திய 3 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியை தழுவியதால் அடுத்தடுத்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்றும் தூய்மை பணியாளர்கள் ஆவேசமடைந்துள்ளனர். தொழிலாளியில கொத்தடிமைத்தனமா நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நாங்க பாத்ரூம் போகணும்னு ஒதுங்கி போனா கூட நெமோ கொடுத்துருவோம். நீங்க சொல்றத கேட்டு சொல்லிட்டு தான் போகணும். கிருமி நாசம் அல்றதுனாலயே எங்களுக்கு வயிற்றுல கர்ப்பப்பை வீக் ஆயிருது. நாங்க அதிகமா வேலை பார்க்கறோம், ஆனா எங்க உழைப்புக்கு தக்கன ஊதியத்தை தான் நாங்க கேட்கிறோம். சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் வெடித்திருக்கிறது. முதற்கட்டமாக காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ள பணியாளர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கார்ப்பரேஷன் கட்டடத்தை விட்டு நகர மாட்டோம் என எச்சரித்திருக்கின்றனர். 5 மண்டலங்களை கொண்ட மதுரை மாநகராட்சியில் மொத்தம் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் அனைவரும் அவர்லேண்ட் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் ஒப்பந்த பணியாளர்களாக வேலை செய்து வரும் சூழலில் அந்த நிறுவனத்தின் மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அவர்லேண்ட் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு பகல் பாராமல் உழைத்து ஓடாய் தேய்ந்து போன தங்களை கான்ட்ராக்ட் நிறுவனமான அவர்லேண்ட் நிறுவனம் மிகவும் தரக்குறைவாக நடத்துவதாகவும் அரசு நிர்ணயித்த 22,000 ரூபாய் ஊதியத்தை வழங்காமல் சொற்பமாக 16,000 ரூபாய் தான் வழங்கப்படுவதாகவும் அதிலும் இஎஸ்ஐ PF என பிடித்தம் போக 14,000 சொச்சம்தான் கைக்கு வருவதாகவும் தூய்மை பணியாளர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். சம்பளம் வேலை பார்த்து 30 நாள் வேலை பார்த்தோம். அந்த அவர்லாண்ட் ஒப்பந்த நிறுவனம் ஒவ்வொரு தொழிலாளிக்கு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கண்டிஷனா மாசம் எடுத்துட்டு தான் மிச்ச காசை தான் போடுறாங்க. 15,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல கூட அவங்க இஎஸ்ஐ BF பிடிச்சது போக 14,000 சில்லற போடணும். ஆனா 11,000 12,000 தான் அந்த அவர்லாண்ட் நிறுவனம் போகுது. அது போக தொழிலாளியில கொத்தடிமைத்தனமா நடத்திட்டு இருக்காங்க. இத்தனை மணிக்கு தான் வரணும், இந்த இடத்துல டப்பா வைக்க கூடாது, இந்த வண்டியில ஏறிட்டு போய் நீ வெள்ளக்கல்ல கொட்டு வெய்யும் சொல்லி தொழிலாளியில சூப்பர்வைசரை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அது போக சரியா வேலை பார்க்க ட்ரீட் பண்ண சூப்பர்வைசர்ல ஃபைன் போட்டு எடுக்கிறாங்க. மேலும் பெண்கள் இயற்கை உபாதைகளுக்கு கூட அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக கூறும் பணியாளர்கள் தங்களை அவர்லேண்ட் நிறுவனம் ஏதோ கொத்தடிமை போல நடத்துவதாக கவலை தெரிவித்தனர். தினம் 12 மணி நேரம் எங்கள் உழைப்பை சுரண்டும் அந்த நிறுவனம் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட சம்பள பிடித்தம் பணி நீக்கம் என சூப்பர்வைசர் மூலமாக மிரட்டல் விடுப்பதாகவும் வேதனை கூறினர். கான்ட்ராக்டுக்காரங்க எங்களை டார்ச்சர் ஓவர். கொஞ்ச நேரம் நாங்க பாத்ரூம் போகணும்னு ஒதுங்கி போனா கூட நெமோ கொடுத்துருவோம். நீங்க சொல்றத கேட்டு சொல்லிட்டு தான் போகணும், எழுதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாருமே நாங்க எழுதி கொடுக்கறதுக்கு படிக்கல. நாங்க படிக்கல. எங்களை பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு நீங்க மேஸ்திரிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரும் படிக்காதவங்க நாங்க எப்படி எழுதி கொடுக்க முடியும்? திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டா நீங்க எதுக்கு நீங்க சொல்லாம போயிட்டீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரம் வருது, நாங்க அதுக்கு போயிட்டோம்னாலும் அவங்க எதுக்கு போனீங்க அப்படின்னு எங்க கூட பிரச்சனை பண்றாங்க. நாள்தோறும் குப்பையிலும் சாக்கடையிலும் பணி செய்யும் தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று விடுப்பு எடுத்தால் கூட மனசாட்சியே இன்றி அன்றைய தினத்துக்கான சம்பளம் ரத்து செய்யப்படுவதாகவும் கோபப்படும் பணியாளர்கள் விசேஷ நாட்களில் அட்வான்ஸ் தொகையோ தீபாவளிக்கு போனஸ் தொகையோ கூட தருவதில்லை என தங்களது வேதனையை கொட்டி தீர்க்கின்றனர். பொழுதுக்கு வேலை பார்க்க வர்றது எந்த ஒரு இதுவுமே செய்யறது கிடையாது. வெயில்ல நிக்கணும், வெயில்ல இருக்கணும், தேவையான அலுவலகம் கிடையாது, பாத்ரூம் கிடையாது. ஏன்னா பப்ளிக் டாய்லெட் போகன்றாங்க. பப்ளிக் டாய்லெட் எங்க இருக்கு? அங்கேயே போனாலும் 10 ரூபா கொடுத்தாதான் நாங்க போக முடியும். நாங்க இங்க இருந்து வேலை பார்க்குற இடத்துல போகணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அதுக்குள்ள விசிட் வந்துறாங்க.
அபர்லாண்டுக்காரங்க விசிட் வந்துறாங்க. வந்தா அந்த டயத்துக்குள்ளேயே ஆப்ஷன் போட்டு போறாங்க. இந்த ஆப்ஷன் போட்டு போனா எங்களால சம்பளம் பாதிக்கப்படுது. கிருமி நாசம் அல்றதுனாலயே எங்களுக்கு வயிற்றுல கர்ப்பப்பை வீக் ஆயிருது. அந்த வீக் ஆகி போனா எங்களால வேலை செய்ய முடியாது, டயர்ட் ஆகி போறோம். அப்போ ஒரு மெடிக்கல் லீவ் போறோம். மெடிக்கல் லீவ் போனா எங்களுக்கான சம்பளம் அதுல ஏறாது. எப்படி ஏறும்? சம்பளமே ஏறாது. இதுக்கு நாங்க அந்த சம்பளத்துக்கு வேற வழி என்ன ஆணையாளரை கேட்டா, நான் உங்களுக்கு அவர்லாண்டுக்காரங்களோட தனியா நியமிச்சு விட்டோம், நீங்க எதுவா இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிக்கிங்க, எங்கள்கிட்ட நீங்க பேசாதீங்க அப்படின்றாங்க. தூய்மை பணியை தாங்கள் குலத்தொழிலாக பார்க்கவில்லை என கொந்தளித்த பெண் தங்களுக்கு இந்த வேலையை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு அளித்தால்தான் தங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து நல்ல வேலைக்கு அனுப்ப முடியும் என்றார். எங்களை இது நாங்க குலத்தொழில ஒன்றும் பார்க்கல. என்னுடைய பிள்ளை நல்லா படிச்சா அது ஒரு லெவலுக்கு போகணும். என்னோட இந்த இது ஒளியணும் தான் நாங்க நினைச்சு இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் என் பிள்ளைய படிக்கிறதுக்கு கல்வி கடன் வாங்கியிருக்கேன். அந்த கல்வி கடன் உன்னால தள்ளுபடி பண்ண முடியல அப்படின்றப்ப நான் வேலை பார்த்து தான் உழைச்சு அதை அடைக்கணும். அப்படின்றப்ப நீ எனக்கு வேலை கொடுக்கணும். நான் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு எப்ப இருந்து நாங்க 2005 வேலைக்கு வந்தோம், அன்னையில இருந்து இன்னைக்கு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பணி சுமை அதிகம். நாங்க பாக்குற வேலைக்கு நாங்க அதிகமா வேலை பார்க்கறோம். ஆனா எங்க உழைப்புக்கு தக்கன ஊதியத்தை தான் நாங்க கேட்கறோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லல் படும் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் என்ற நியாயமான கோரிக்கையோடு மாநகராட்சி வளாகத்தில் போராடும் ஊழியர்கள் அங்கேயே சமைத்து சாப்பிட முயன்ற நிலையில் போலீசார் அனுமதி மறுத்ததால் இரு தரப்பிலும் பரபரப்பான சூழல் உண்டானது. போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களுடன் மாநகராட்சி தரப்பு நடத்திய 3 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்ததால் போராட்டத்தை தொடர்ந்திட தூய்மை பணியாளர்கள் உறுதி பூண்டுள்ளனர். துப்புரவு பணிகளை தனியாருக்கு கொடுத்தால் வேலைகள் விரைவாக நடப்பதாகவும் ஊழியர்களுக்கு பல சலுகைகள் கிடைப்பதாகவும் கூறி சென்னை மாநகராட்சி ஒரு புறம் ஊழியர்களை தனியாருக்கு தாரை வார்க்க முடிவெடுத்துவிட்ட நிலையில் மதுரையில் இருக்கும் கள நிலவரமோ அதற்கு நேர்மாறாக இருப்பதையே கண்கூடாக பார்க்க முடிகிறது. தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் நிறைவேற்றி தருவதோடு ஊழியர்களை தரக்குறைவாக நடத்தியதாக புகாருக்குள்ளான ஒப்பந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன். இதனிடையே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அனைத்து தூய்மை பணியாளர்களையும் போலீசார் காவல்துறை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டு சென்று அடைத்து வைத்துள்ளனர். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.